ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் கிட்ட உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற திருமூர்த்தி ஃபால்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பக்கத்தில். அந்த மலையை பார்த்தீங்கன்னா, அந்த மலை எந்த மலைன்னா வடிவேல் காமில் சொல்லுவானே, யார் பொண்டாட்டி பத்தினியும் அவங்க கணக்கு தான் கடவுள் தெரிவார், அந்த மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏரியாவே செம்ம சில்னஸாக, கிளைமேட்டும் சில்லுன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நாங்கள் சாயங்காலம் டைம் போனது எங்களுக்கு கூட கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. ஏரியாவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. நமக்கும் போலீஸ் வேலை பார்க்கறதுனால நமக்கு லீவு கிடைக்கல, நம்ம போக முடியும். திருமூர்த்தி ஃபால்ஸ் போகிற வழியில் நடந்து போய்கிட்டு இருந்தோம். ரெண்டு சைடுமே ரோட்டில் பச்சை பசையில் தான் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே கடைகள் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்வா கடை எல்லாமே இருந்தது. அல்வா கடையில் அல்வா வாங்கி டேஸ்ட் பார்ப்போம்னு வாங்கினோம். வாங்கிட்டு நம்ம கூட வந்த டீம் லீடரே இவங்க தான். அவங்களும் டேஸ்ட் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க கூட சேர்ந்துக்கிட்டு. அல்வா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வர்ற வழில ஊற வச்ச நெல்லிக்காய் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோடனே கோயில்கிட்ட அந்த அருவி இருந்தது, அந்த அருவியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அருவி மீன்ஸ் தண்ணி ஓடுது, அருவிலேருந்து கீழே வந்துச்சு, அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலை வச்சு பார்த்தா சில்லுன்னு இருந்தது. குளிக்க நம்மன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், குளிக்கலான்னு போனால் அப்போ கோயிலில் பொங்கல் கொடுத்தாங்க. நம்ம நேரத்துக்கு பார்த்து பிரசாதம் சக்கரை பொங்கல், அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே மலை மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபால்ஸுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுல, எவ்வளோ தூரம் தெரில, நாங்கள் பாட்டு நடப்போம்னு நடந்தோம். ஆனால் காலும் வலிக்க தான் செஞ்சுது. நடந்தாச்சு. போகிற வழியில் நம்ம இனங்களான வானார கூட்டமும் படுத்து கிடந்துருந்ததுங்க. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேலைகளை அதுங்க பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. பாருங்கள், இப்போ காட்டும் வரும் பாருங்கள் வானார கூட்டங்கள். அதுங்க ஒன்றுக்கு ஒன்று பேன் பார்த்துக்கிட்டு கிடந்ததுங்க. அதுங்களா பிறந்தால் கூட நம்ம ஜாலியாக இருந்திருக்கலாம் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸும் வந்துருச்சு. கிட்ட பண்ணி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட். இருந்தாலும் வந்தாச்சு, குளிக்காமல் போனாமா. உள்ளே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சில்லுன்னு இருந்தது, உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், வந்தாச்சு குளிக்க போயிடுவோம்னு சொல்லிட்டு அவனை கூட சேர்ந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு குளிர் அதிகமாக அடித்ததுனால நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன். ஃபோனு வாட்டர் ரூம் போய் தண்ணிக்குள்ளே நினைச்சிலையும் ஒன்றும் ஆகலை. ஆமாம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. தண்ணி எப்படி கொட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு திருமணமூர்த்தி கோயிலுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம கேங்ஸ் தான். அந்த கோயிலில் மும்மூர்த்திகள் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருமே ஒரே கருவறையில் இருக்காங்கன்னு நாங்கள் திருப்பி பார்ப்போன்ட்டு போனோம். போயிட்டு அப்படியே பார்த்து நம்மளும் தூத்துக்குடிக்கு கிளம்பியாச்சு. தூத்துக்குடிக்கு மீன் நம்ம வண்டி நிற்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்மளும் கிளம்பி வரணும். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி நிற்கிற இடத்துக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.